ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் எனக்கு டைரக்டா டிஎம் பண்ணி, நான் வந்து கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றேன். எனக்கு கூகுள் ஆட்ஸ்ல என்னோட ஆட் வந்து எனக்கு தெரியவே மாட்டேங்குது. என்னோட ஆட் வந்து கீழே டிஸ்ப்ளே ஆகுது. கொஞ்சம் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். எதனால உங்க ஆட் வந்து உங்களுக்கு வந்து டாப்ல ஷோ ஆகல? டாப்ல ஷோ ஆகணும்னா நீங்க என்னென்ன பண்ணணும்? அதை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண வந்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்க ஆட் நீங்க டாப்ல ஷோ பண்ணா 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து நெட்வொர்க். நீங்க என்ன நெட்வொர்க் சூஸ் பண்றீங்க? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் நீங்க ரன் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க கவனிக்க வேண்டியது நெட்வொர்க். அதுல வந்து 2 நெட்வொர்க் இருக்கு. ஒன்னு சர்ச் நெட்வொர்க், இன்னொன்னு வந்து டிஸ்பிளே நெட்வொர்க். சர்ச் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா வந்து பீப்புள் சர்ச் பண்ணி உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கூகுளோட நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க. லைக் கூகுள் சர்ச் என்ஜின், ask.com, about.com, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட பார்ட்னர்ஸ். இவங்க வெப்சைட்ல போய் நீங்க சர்ச் பண்ணாலும் உங்களோட ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். அப்ப நீங்க ரன் பண்ணும்போது கிளியரா வந்து தெரிஞ்சு வச்சிடணும், உங்க ஆட் வந்து சர்ச் பேஸ் பண்ணி ரன் பண்றீங்களா இல்ல டிஸ்பிளே பேஸ் பண்ணி ரன் பண்றீங்களா சொல்லி கிளியரா தெரிஞ்சு வச்சிடணும். நீங்க சர்ச் பேஸ் பண்ணி ரன் பண்றதா இருந்தா ஆக்சுவலா உங்க ஆட் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின் மட்டும் ரன் பண்ணாம ask.com ரன் ஆகும், about.com ரன் ஆகும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜினோட பார்ட்னர்ஸ், அங்கேயும் உங்க ஆட் ரன் ஆகும். அதே மாதிரி டிஸ்பிளே நெட்வொர்க் வந்து ஒரு ப்ராடக்ட் ஓரியன்டட் கேம்பெயின் ரன் பண்றீங்க. லைக் லேப்டாப், மொபைல் போன், கேட்ஜெட்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பேஸ் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்றீங்க. இது வந்து ஒரு டிஸ்பிளே கேம்பெயின் தான். ஸோ உங்க ப்ராடக்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணி அங்கிருந்து வந்து கஸ்டமர் உள்ள கொண்டு வருது. ஸோ இது வந்து இங்க எப்படி ரன் ஆகும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கூகுளோட வந்து மல்டிபிள் வெப்சைட் வந்து பார்ட்னர்ஸா ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஸோ உங்க ஸ்பெசிபிக் நீட்ஸ்ல இருக்க வெப்சைட்ல உங்க ஆட் ஷோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டட் ப்ராடக்ட் ஏதாச்சும் சேல் பண்றீங்க அப்படின்னா உங்க ப்ராடக்ட்டை வந்து ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்ல வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அங்க இருந்து கஸ்டமர்ஸ் வந்து உங்க வெப்சைட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இந்த 2 நெட்வொர்க் சூஸ் பண்ணும்போது நீங்க ரொம்ப கவனமா சூஸ் பண்ணணும். ஸோ உங்க பிசினஸ்க்கு சர்ச் பேஸ் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்றீங்களா இல்ல டிஸ்பிளே பேஸ் பண்ணி ஆட் ரன் பண்றீங்கன்னு சொல்லி கிளியரா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் ரன் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க ஆக்சுவலா, ஸோ ரெண்டுமே செலக்ட் பண்ணிடுறாங்க. சர்ச் நெட்வொர்க் சூஸ் பண்றாங்க, டிஸ்பிளே நெட்வொர்க் சூஸ் பண்றாங்க. இதனால உங்களோட அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. நீங்க ப்ராடக்ட் ஓரியன்டட் தான் டிஸ்பிளே ட்ரை பண்ணலாம். அண்ட் B2B இல்ல நீங்க சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனி தான், அதுக்கு நீங்க சர்ச் நெட்வொர்க் கிளியரா சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட் ரேங்க். ஸோ ஆட் ரேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் உங்க ஆட்ஸ் வந்து டாப்ல ஷோ பண்ணுமா இல்ல பாட்டம்ல ஷோ பண்ணுவான்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, உங்களோட காஸ்ட் பர் கிளிக் அதை பேஸ் பண்ணியும் குவாலிட்டி ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆட் ரேங்கை டிஃபைன் பண்றாங்க. காஸ்ட் பர் கிளிக்னா என்ன? ஆக்சுவலா வந்து இப்போ நீங்க வந்து ஒரு கீவேர்டு கொடுத்துருப்பீங்க. நீங்க சர்ச் நெட்வொர்க் ஆட் ரன் பண்றீங்கன்னா ஒரு கீவேர்டுக்கு இவ்வளவு காஸ்ட் கொடுத்துருப்பீங்க. அந்த கீவேர்டு வந்து யார் ஹையஸ்டா பிட் பண்றாங்க அது இன்டு குவாலிட்டி ஸ்கோர். குவாலிட்டி ஸ்கோர் வந்து கூகுளே உங்களுக்கு தருவாங்க. உங்களோட ஆட் காப்பி, லேண்டிங் பேஜ், உங்களோட ஆட்ஸை பொறுத்து அவங்களே ஒரு குவாலிட்டி ஸ்கோர் தருவாங்க. இந்த குவாலிட்டி ஸ்கோர் இன்ட்டு உங்களோட காஸ்ட் பர் கிளிக் பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆட் ரேங்க் வந்து டிஃபைன் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்ல ஷோ ஆகணுமா இல்ல பாட்டம்ல ஷோ ஆகணுமா இல்ல நெக்ஸ்ட் பேஜ் ஷோ ஆகணுமா சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல வந்து சிபிசி வந்து நீங்க கீவேர்டை ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட் தெரிஞ்சிடும். ஸோ உங்களோட காஸ்ட் பர் கிளிக், அதாவது உங்களோட கீவேர்டோட ஹை லெவல் வேல்யூ எவ்வளோ, லோ லெவல் வேல்யூ எவ்வளோ தெரிஞ்சிடும். அதை நீங்க ஹை லெவல் வேல்யூ கண்டிப்பா டாப்ல ஷோ ஆவீங்க. அண்ட் சேம் டைம் நீங்க முக்கியமா குவாலிட்டி ஸ்கோரையும் கவனிக்கணும். ஸோ குவாலிட்டி ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க காஸ்ட் பர் கிளிக் அதிகம் வச்சுட்டு குவாலிட்டி ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருந்தா உங்க அமௌண்ட் அப்படியே கண்ணா பின்னான்னு போயிடும். ஸோ அதனால உங்க அமௌண்ட் வந்து ஹெவியா லாஸ் ஆகுது 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ குவாலிட்டி ஸ்கோர் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும். குவாலிட்டி ஸ்கோர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாங்கன்னா, ஆக்சுவலா இந்த 3 கிரைட்டீரியா வச்சு தான் உங்களோட குவாலிட்டி ஸ்கோரை ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஒன்னு வந்து எக்ஸ்பெக்டட் கிளிக் த்ரூ ரேட். உங்களோட கிளிக் த்ரூ ரேட் உங்க ஆடை பேஸ் பண்ணி கிளிக் த்ரூ ரேட் பண்ணி டிஃபைன் பண்றாங்க. இன்னொன்னு ஆட் ரெலவன்சி, அதை பேஸ் பண்ணி உங்களோட குவாலிட்டி ஸ்கோரை டிஃபைன் பண்றாங்க. அட் லாஸ்ட் வந்து லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மூணுத்தையும் வச்சு தான் உங்களோட குவாலிட்டி ஸ்கோரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் கிளிக் த்ரூ ரேட். கிளிக் த்ரூ ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆடோட பர்ஃபார்மன்ஸ், உங்களோட ஆடோட ஆட் காப்பி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கீவேர்டு யூஸ் பண்ணிருக்கீங்க, பீப்புள் எப்படி சர்ச் பண்ணி உங்களை வந்து ரீச் அவுட் பண்றாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கிளிக் த்ரூ ரேட் வந்து டிஃபைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட் ரெலவன்ஸ். உங்களோட ஆட் காப்பி என்ன கொடுத்துருக்கீங்க, உங்க ஆட்ல என்ன ஷோ பண்றீங்க, உங்க லேண்டிங் பேஜ் என்ன இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பண்றதா ஆட் ரெலவன்ஸ். அண்ட் லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப
யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்தா மட்டும் தான் உங்களால குட் குவாலிட்டி ஸ்கோரை கெட் பண்ண முடியும். இது அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்கோர் வந்து 10 கொடுக்குறாங்க. ஸோ அபோவ் 6 மேல இருந்தா உங்க ஆட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிலோ 6 போயிடுச்சுன்னா ஆக்சுவலா உங்க ஆட் வந்து குவாலிட்டி ஸ்கோர் ரொம்ப அடி வாங்குது. அப்ப என்ன நடக்கும்னா உங்களோட அமௌண்ட் வந்து ஹெவியா லாஸ் ஆகும். ஸோ நீங்க கிளியரா செக் பண்ணுங்க உங்களோட குவாலிட்டி ஸ்கோர் என்ன, பிளஸ் வந்து உங்களோட ஆட் ரேங்கோட என்ன செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்க ஆட் ரன் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டடான குரீஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், பை பாய்.